أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ஆல இம்ரான் 102வது வசனம். அவுசு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாவின் கயிற்றை இறுக பிடித்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். அல்லாவின் கயிற்றை பிடிக்கிறதுனா எது? அதாவது முன்னாடி 101வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யார் அல்லாவை இறுக பற்றி கொள்கிறாரோ அவர் நேரான வழியினை நிச்சயம் பெற்றுக்கொள்வார். 2 வசனத்துக்கு முன்னாடி போன வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னால்? அல்லாவை கெட்டியாக பிடிச்சிக்கங்கன்றான். ஸோ அல்லாவை பிடிப்பதற்கான மெத்தடுன்னு அல்லாவை எப்படி பிடிக்கிறது? அப்போ அல்லாவை எப்படி பிடிக்கும்போது அடுத்த வசனத்தில் அல்லாஹ் இந்த இடத்துல கிளியர் பண்ணுறான். என்ன சொல்கிறான்? எல்லாரும் சேர்ந்து அல்லாவுடைய கயிறை இறுக பிடித்து கொள்ளுங்கள், அல்லாவுடைய கயிறை ஸ்ட்ராங்காக பிடிச்சிங்க, பிரிந்து விடாதீர்கள். அப்போ அல்லாவுடைய கயிறுனா எது அப்படின்னா, ஒன்று குரான். இன்னும் அல்லாவுடைய கயிறுனா எதை சொல்லலாம்? அந்த குரானில் இருக்கக்கூடிய அல்லாவுடைய தீன். புரியுதா? அப்போ எல்லாரும் ஒரே பாதையில் ஒரே லட்சியத்தோட செயல்படுறது தான் அல்லாவுடைய கயிறு. அப்போ அல்லாஹ் ரசூல்லா சொல்றாங்க, இது அல்லாவுடைய கயிறுனா எதுன்னா குரான்னு சொல்றாங்க. அப்போ குரான் தான் அந்த கயிறு அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அதோடைய ஒரு முனை அல்லாஹ்விடத்துல இருக்கு, இன்னொரு முனை பூமியில இருக்கு. அப்போ அதை பிடிச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி நல்லா சொல்றாங்க. அப்போ ரெண்டாவது அடுத்த கொஸ்டின், அல்லாவுடைய கயிறை பிடிச்சிக்கலாம், நம்ம குரானை பிடிக்கலாம். எப்படி பிடிக்கிறது? குரானை கட்டியாக கையில் அவங்கவுங்க பிடிச்சிட்டு உக்காந்துட்டா அல்லாவுடைய கயிறை பிடிச்சதா ஆயிரும். இப்போ குரானை பிடிக்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, குரான் சொல்லக்கூடிய வேலையை செய்கிறது. குரானை வழிகாட்டியாக ஆக்கி கொண்டு குரான் சொல்லக்கூடிய பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ இப்படி நடக்கும்போது ஒரு ஒற்றுமை வரும். அந்த ஒற்றுமையில் சமுதாயம் இருக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறோம். புரியுதா? ஒற்றுமைனா என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு ஆடு மாடு இருக்கு. ஆடு மாடு பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தை போகும். இந்த மந்தை போகும், முன்னாடி ஒருத்தர் குச்சி எடுத்துட்டு போவார், அல்லது ஒரு நாய் ஒன்று இருக்கும். அப்போ ஆட்டை ஒற்றுமையாக வச்சிருக்கிறதுக்கு ஒரு குச்சி போதும், ஒரு ஆட்டு மேய்க்கிற ஒரு ஆள் போதும், அல்லது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு நாய் போதும். அப்போ அந்த நாயை ஃபாலோ பண்ணிட்டே என்ன பண்ணிடும்? ஆடு போயிடும். ஆனால் மனுஷனை ஒற்றுமைப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வேணும். ஏன்னா ஒவ்வொருத்தனுக்கும் தனித்தனி அறிவு இருக்கு, தனித்தனி ஆசைகள் இருக்கு. ஒருத்தனுக்கு இது பிடிக்கும், ஒருத்தனுக்கு அது பிடிக்காது. ஒருத்தனுக்கு ஹீட்டு பிடிக்கும், ஒருத்தனுக்கு கூலிங் பிடிக்கும். ஒருத்தனுக்கு தண்ணி பிடிக்கும், ஒருத்தனுக்கு மரம் பிடிக்கும். புரியுதா? ஒருத்தன் ஃபாரஸ்ட்டு லைக் பண்ணுவான், ஒருத்தன் கடல் பீச்சுக்கு போவான். புரியுதா? அப்போ பல ஆசைகள் இருக்கு, பல சிந்தனைகள் இருக்கு, பல சுபாவங்கள் இருக்கு. சில பேருக்கு பேசிகிட்டே இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு பேசுறது பிடிக்காது. சில பேருக்கு சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு சிரித்தாலே பிடிக்காது. அப்போது மனிதர்கள் எப்படி ஒரே ஒற்றுமையாக இருக்கிறது? அப்போ ஒற்றுமையாக நாம் இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நம் எல்லாருக்கும் காமனாக இருக்கணும். புரியுதா? காமனாக எது இருக்குது அப்படின்னா எப்படி அதை காமன் ஆக்கிறது? சரி, காமனாக ஒரு விஷயத்தை வச்சோன்னா யார் ஒத்துக்குவோம்? புரியுதா? அந்த காமன் ஒரு விஷயத்த எது காமனாக வச்சுக்கலான்னு யார் முடிவு பண்ணுறது? அடுத்த அது பிரச்சனை வரும். ஒருத்தன் என்னம்பா, எனக்கு கீழே எல்லாரும் வாங்கம்பா. ஒவ்வொருத்தனும் என்னம்பா, எனக்கு கீழே எல்லாரும் வாங்கம்பா. யாரும் இங்கேருந்து அங்கே எங்கே போக மாட்டாங்க. அப்போ குரான் என்ன சொல்லுது? அல்லாஹ் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்கிறான்னா, உம்மத்து ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா
குரான் சொல்லக்கூடிய விதத்தில், குரான் சொல்லக்கூடிய உண்மைகளை ஒத்துக்கிட்டா மனித குலம் ஒற்றுமையாக இருக்க முடியும். நம்மெல்லாம் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்கன்னு குரான் பேசுது. இதை ஒத்துக்கிட்டா நாம் ஒற்றுமையாக இருக்க முடியும். இப்போ இன்னைக்கு ஜாதி பிரச்சனை ரொம்ப சூடாக போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். ஒரு குழந்தை, ஒரு பையன், ஒருத்தன் ஸ்கூல் பையன், அவன் என்ன பண்ணிட்டான், வெட்டிட்டான் இன்னொரு பையன். அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு பையன், நல்லா படிப்பான் அந்த பையன், மேல் ஜாதின்னு நினச்சிக்கிற ஒரு பையன். அந்த பையனை பார்த்து, அந்த பையன் வந்து சுமாராக படிப்பான். ஸ்கூலில் டீச்சர் என்ன சொல்லிட்டாங்க, இந்த பையன் இருக்கிறான்ல, எவ்வளோ நல்லா படிக்கிறான், அந்த பையன் மாதிரி நீயும் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவனுக்கு அது கோபம் வந்துருச்சு. இந்த தாழ்த்தப்பட்ட இந்த பையன் இவனை மாதிரி என்ன இருன்னு சொல்லி டீச்சர் என்ன அட்வைஸ் பண்ணிட்டாங்கன்ட்டு, அதனால் அவன் பிடிச்சி அவனை வந்து தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சான். டார்ச்சர் பண்ணவொன்னே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், பயந்துட்டு ஸ்கூலுக்கே வரல. இப்போ மிஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நல்லா படிக்கிற குழந்தை எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தேடி போனால் அந்த பையன் பயந்துட்டு நான் வரமாட்டேன்ட்டான். அப்புறம் அவன் என்ன சொன்னாங்க, நீ வா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸு நேராக ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போய் அந்த ரெண்டு குழந்தை, அந்த உயர்ந்த ஜாதின்னு நினச்சிக்கிட்ட, உயர்ந்த ஜாதின்னு ஒன்று இல்லை, அவன் நினச்சிக்கிட்டான் உயர்ந்த ஜாதின்ட்டு. அப்போ உயர்ந்த ஜாதின்னு நினச்சிக்கிட்ட அந்த பையன், அவனை வந்து என்ன பண்ணாங்க, அவங்க அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்து பனிஷ்மெண்ட்டு கொடுத்து அவனுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இப்போ அதனால் இவனுக்கு இன்சல்ட்டுக்கு மேலே இன்சல்ட் ஆகிப்போச்சு. அதே நாள் ஈவினிங்கு போய் 4-5 பசங்களோடு சேர்ந்து அருவாள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கண்டந்துண்டமாக அந்த பையனையும் அந்த தடுக்க வந்து அவன் தங்கச்சியும் வெட்டியிருக்கான். அவங்க தாத்தா வீட்டில் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பேரனை கண்ணு முன்னாடி வெட்டுறாங்களேன்னு ஷாக்கில் அவர் செத்தே போயிட்டார், ஹார்ட் அட்டாக்ல. இந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. இதுக்கெல்லாம் பிரச்சனை என்ன காரணம் அப்படின்னா, இவன் சமம்னு இவன் நினைக்கல. புரியுதா? இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சு, ஊரே கொந்தளிப்பில் கிடக்கு. புரியுதா? இப்போ வெட்டப்பட்ட ஜாதி, வெட்டு வாங்கின ஜாதி, அதாவது வெட்டின ஜாதி மேலே வெட்டு வாங்கின ஜாதி கோபமாக இருக்குது. இது எவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ அமைதி குலைஞ்சிருச்சு. இப்போ மனித குலம் அமைதியாக இருக்கணும்னா குரான் சொல்லக்கூடிய உண்மைகளை ஒத்துக்கிட்டா மனித குலம் அமைதியாக இருக்க முடியும். புரியுதா? குரான் என்ன சொல்லுது, எல்லாரும் ஒரு அப்பா ஒரு அம்மாவிலேருந்து பிறந்தவர்கள். இந்த உண்மை அந்த குழந்தைக்கு, யார் அந்த வெட்டினான்ல அந்த பையனுக்கு முதல்லிருந்தே, குழந்தையிலிருந்தே அவன் போதிக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா? புரியுதா? அவனுக்கு மைண்டு சின்ன வயசுலேருந்து அவனுக்கு என்ன டியூனிங்கு, இவங்கெல்லாம் நம்மளோட மட்டம். இப்போ அந்த 2 குழந்தைங்க சேர்ந்து விளாடிட்டு இருப்பாங்க. அவன் சின்ன வயசில் இருக்கும்போது 4-5 வயசுலாம் பெருசாக ஜாதி பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக வருவாங்க, வீட்டுக்கு தண்ணி குடிக்கிறது கூப்பிட்டு வந்திருப்பான். அப்போ அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் தான் சொல்லியிருப்பாங்க, இந்த பையனெல்லாம் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது. இங்கேருந்து அவனுக்கு சொல்லி கொடுப்பான். ஏம்மா அப்படின்னா அவன் மட்டம், அவனும் நானும் சமம் இல்லை. இந்த மாதிரியான போதனை கேட்டு 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 அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு ஸ்டேஜில் திமிராக மாறி நின்று இன்னைக்கு கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், கொலை பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒழிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் குரான் சொல்லுது. குரான் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய கயிறை பிடிச்சிங்கன்னா மனிதனை பற்றி, மனிதன்களில் ஏற்றத்தாழ்வு இருக்கா, குரான் என்ன பேசுது. அப்போ குரான் இருக்கக்கூடிய அந்த கருத்து தான் ஃபைனல் கருத்துன்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா மனித குலத்துக்கு பிரச்சனை கிடையாது. புரியுதா? அப்போது குரான் சொல்லக்கூடிய அந்த உண்மைகள் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும், மனித குலத்தை வந்து டீச் பண்ணணும், உம்மத்தையும் என்ன பண்ணணும், சமுதாயத்தை டீச் பண்ணணும். டீச் பண்ணும்போது என்ன ஆயிரும், எல்லாருக்கும் குரான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரே கலரில் என்ன ஆயிடுவாங்க, மனுஷங்க மோல்ட் ஆயிடுவாங்க. மோல்ட் ஆயிரும்போது யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுதான் அல்லாஹ் வந்து சொன்னான். இதுக்கு முன்னாடி வந்து பனு உமையா என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராது முன்னாடி பனு உமையாக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து உயர்ந்த குலம், மற்ற குலம் தாழ்ந்ததுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அபு ஜெயில் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தான். இது மாதிரி பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மட்டமாக நினச்சிட்டு இருந்தான். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் ரசூல் என்ன, ஆனால் ரசூலா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த டீமில் 2 பேர் பனு உமையா இருக்காங்க, 2 பேர் பனு ஹஷிம் இருக்காங்க, 2 பேர் பனு அதியை சேர்ந்தவங்க இருக்காங்க. புரியுதா? இப்போ எல்லா குலமும் சேர்ந்து ஒரு குரூப், இங்கே முஹாஜிர்கள், இவங்களுக்கு இப்போ பொதுவான பேர் என்ன, முஹாஜிர்கள். இப்போ இந்த குரூப்பில் எல்லா ஜாதியும் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் அன்சாரிகள், ஹவுஸும் கஜரஜும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பக்கம் என்னாச்சு, ஹவுஸும் கஜரஜும் அதாவது குரான் வர்றதுக்கு முன்னாடி இவங்க கையில் அவங்க சிக்கினா காலி, அவங்க கையில் இவங்க சிக்கினா காலி. இப்போ குரான் வந்ததுக்கப்புறம்
இவருக்காக அவர் உயிரை கொடுக்குறாரு, அவருக்காக இவர் உயிர் கொடுக்குறாரு. என்ன ஆயிடுச்சுன்னா குரான் அந்த தவறான புரிதலை நீக்கிருச்சு. இவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ஹவுஸு பெரிய குளம் அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருந்தாங்க, கஜரஜ் பெரிய குளம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. இது மாதிரி இந்த தவறான புரிதல்கள் எல்லாம் குரான் என்ன பண்ணுச்சு, நீக்கிருச்சு. நீக்கின உடனே எல்லாருக்கும் அதே மாதிரி அடுத்த போட்டி எதில் வரும், ஜாதியில் போட்டி வர்ற மாதிரி எங்கள் கடவுள் தான் வெயிட்டான கடவுள், எங்கள் சாமி தான் வெயிட்டான சாமி, அடுத்து இந்த பிரச்சனை வரும். புரியுது? அடுத்தது எங்கள் லாங்குவேஜ் தான் வெயிட்டான லாங்குவேஜ், நாங்கள் தான் தமிழ், நாங்கள் தமிழர்கள். இப்போ சுதந்திர தினம் வந்துச்சு, எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்தியர்கள் என்பதை பெருமை கொள்வோம். அப்போ மற்ற நாட்டில் பிறந்தவங்க தலை குனியணுமா? இப்போ அமெரிக்காவில் பிறந்தவன் தலை குனியணுமா? ஸ்ரீலங்காவில் பிறந்தவன் தலை குனியணுமா? இது பெருமை கொள்றதுக்கு, அதாவது பிறப்பின் அடிப்படையில் எதுவுமே பெருமை கொள்வதற்கு இல்லை. இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுது, நீ எதை உழைச்சி வாங்கினியோ அதுதான் உனக்கு, அதாவது அதுதான் உனக்கு பெருமை சேர்க்கும். புரியுதா? நீ ஒரு சிறந்த ஒரு ஒழுக்கசாலியாக இருக்கிற, நீ ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இலவசமாக ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செஞ்ச அப்படின்னா இதுதான் அல்லாஹ்விடத்தில் இந்த அடிப்படையில் தான் ஏற்றத்தாழ்வு இருக்குது, உழைப்பு இருக்கணும். புரியுதா? நீ ஒரு டாக்டர் ஆகுற, அதுக்கு நீ உழைச்சிருக்க. புரியுதா? நீ ஆம்பளையாக இருக்க, இதுக்கு ஏதாவது உழைச்சியா? நீ 50 கிலோவில் இருக்க, இதுக்கு ஏதாவது உழைச்சியா? புரியுதா? நீ உன் ஹைட்டு 6 அடி, இதுக்கு ஏதாவது நீ உழைச்சியா? உன் தோல் வெள்ளையாக இருக்குது, இதுக்கு ஏதாவது நீ உழைச்சியா? உனக்கு தமிழில் தமிழ்நாட்டில் பிறந்து நீ தமிழ் பேசுகிற, இதுக்காக நீ ஏதாவது உழைச்சியா? இல்லை. புரியுதா? இதெல்லாம் பிறவி அடிப்படையில் நமக்கு கிடைக்கிறது. இது எதுவுமே நமக்கு ஏற்றத்தாழ்வு, நமக்கு இது சிறப்பு கிளைம் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ அல்லாஹ் என்ன சொல்கிறான், எல்லாரும் சேர்ந்து குரானை பிடிச்சிக்கங்க. அப்போது குரான் அடிப்படையில் நம்மளுடைய எல்லா புரிதலும் வந்துடணும். கடவுள் கொள்கை என்ன, அதே மாதிரி இந்த பேசிக் உண்மைகள், அதே மாதிரி லட்சியம் என்ன, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைப்பது. புரியுதா? அல்லாஹ் ஒரு தீனை கொடுத்துருக்கான், அந்த அல்லாஹ்வுடைய பூமியில் அல்லாஹ்வுடைய தீனின்படி மனிதர்களை நிர்வாகம் செய்தால் மனித குலம் நிம்மதியாக இருக்கும். இதற்காக நாங்கள் முயற்சி செய்வோம். இதுதான் ஒரே லட்சியம். இப்போ இந்த லட்சியம் இருக்கும்போது ஒருவருக்கொருவர் இந்த லட்சியம் இருக்கிற எல்லாருமே கூட இருக்கிற இன்னொரு லட்சியவாதியை எப்படி பார்ப்பாங்க, சகோதரனாக பார்ப்பாங்க. ஏன்னா அபூபக்கர் எப்படி பார்ப்பார், உமரை சகோதரராக பார்ப்பார். ஏன்னா இவருக்கும் என்ன ஆசை, ரசூல் அல்லாஹ்வுடைய தீனு மேலே வரணும்னு ஆசை. இவருக்கும் என்ன ஆசை, அல்லாஹ்வுடைய தீன் மேலே வரணும்னு ஆசை. இவருக்கும் தான் பதவியில் உட்காரணும்னு ஆசை கிடையாது, இவருக்கும் தான் பதவியில் உட்காரணும்னு ஆசை கிடையாது. புரியுதா? இவருக்கும் பணத்து மேலே பிரியம் கிடையாது, இவருக்கும் சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் ஆசை, அவருக்கும் சொர்க்கத்துக்கு போகணுன்னு தான் ஆசை. புரியுதா? இவருக்கும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும்னு தான் ஆசை, அவருக்கும் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும் ஆசை. இப்படி இன்னைக்கு முஸ்லீம்கள் மாறிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், ஒற்றுமையாக சமுதாயத்தில் ஆயிரும். இப்போ இன்னைக்கு முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இல்லை. ஏன்னா ஒரே இலக்கு நமக்கு இல்லை, நமக்கு இலக்குகள் பல்வேறாக ஆயிடுச்சு. அவங்களுக்கு நமக்கு என்ன ஆயிடுச்சு, நம்ம தலைவர்களுக்கு அவங்களுடைய லீடர்ஷிப்பு முக்கியத்துவம் ஆயிடுச்சு. தங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கங்கிறத வச்சு அவங்களுக்கு பெருமை. என் ஜமாத்தில் இவ்வளோ பேர் இருக்காங்க, உங்கள் ஜமாத்து போன வாரம் கூட்டம் போட்டுச்சு வெறும் 50 பேர், என் ஜமாத் இன்னைக்கு நாங்கள் கூட்டம் போட்டோம் 1000 பேர், நீங்கள் அத்தனை போஸ்டர் அடித்து கூட்டம் கூட்டினீங்க வெறும் 500 பேர், நாங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பினோம் எங்களுது 2000 பேர். புரியுதா? நாங்கள் வசூல் பண்ணோம் இவ்வளோ கோடி, நீங்கள் வசூல் பண்ணீங்க இவ்வளோ லட்சம். இதிலெல்லாம் பெருமை. புரியுதா? இப்படி பெருமை அடித்து நமக்கு என்ன ஆகி போச்சு, நம்மளை சமுதாயத்தை பல கூறு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ மனிதர்களை ஒன்றுபடுத்தணும் அப்படின்னா அவங்கள மிரட்டி ஒன்றுபடுத்த முடியாது, ஏமாற்றி ஒன்றுபடுத்த முடியாது. அவங்களுக்கு அறிவை கொடுத்து புரிய வச்சு ஒன்றுபடுத்தணும். ஏன் ஒன்றுபடுத்தணுங்கிற அந்த புரிதலும் கொடுத்தாதான் மனிதர்கள் என்ன பண்ண முடியும், ஒன்றுபடுத்த முடியும். அதுதான் குரான் பேசுது. நான் கடைசியாக இந்த இது முடிக்கும்போது சொன்னல, அதாவது 3 முக்கியமான வசனம் உம்மத்துக்கு அட்வைஸ் பண்ணுறான்ல. அப்போ இந்த மைண்டில் இருங்க பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நிறைய சஹாபாக்களுக்கு அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை இருந்துச்சு. அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இன்னொரு நபி தோழருக்கும் ஆகாது. ஆனால் 2 பேருமே ஒரு வேலையாக ரசூலா அனுப்புனாங்கன்னா போயிட்டு வர்ற வரைக்கும் எந்த சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க. புரியுதா? அதே மாதிரி காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சில நபி தோழர்களுக்கும் ஆகாது. ஆனால் ரசூல்லா கொடுத்த வேலையில் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலைவராக இருந்தார்னா இந்த கீழே போன சஹாபி போயிட்டு ஒழுங்காக வருவார்.
பிரச்சனை பண்ண மாட்டார். எப்படி இவங்களால பிரச்சனை பண்ண முடிஞ்சது? இவங்க எல்லாரும் ஒரே கேரக்டரானு கேட்டால் கிடையாது. இவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது. அதாவது லீடர்ஷிப் யார் வந்துட்டாங்களோ, ரசூலா சொல்லிட்டாங்க, யார் யார் வந்து என்னால் யார் அல்லாஹ் யார் எனக்கு கட்டுப்பட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர், யார் என்னால் நியமிக்கப்பட்ட அமீருக்கு கட்டுப்பட்டவரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டவர். ரசூலா இப்படி சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகிப்போச்சு, இவர் ஒரு அமீரை ரசூலா நியமிச்சிட்டாங்கன்னா அந்த அமீருக்கு கட்டுப்படுவது யாருக்கு கட்டுப்பட்டது போல? ரசூலா கட்டுப்பட்ட போல. அப்போ ரசூலா கட்டுப்பட்டதுன்னா யாருக்கு கட்டுப்பட்டது போல? அல்லாஹ் கட்டுப்பட்டது. அப்போ மீனிங் என்ன? அந்த அமீருக்கு கட்டுப்பட்டா யாருக்கு கட்டுப்பட்ட மாதிரி? அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட மாதிரி. அப்போ அல்லாஹ்வுடைய கயிறை பிடிக்கணும்னா இந்த அமீருக்கு கட்டுப்படணும். அமீர் எது வரைக்கும் அமீர்? அந்த கொடுத்த வேலை முடிகிற வரைக்கும் அமீர். புரியுதா இல்லையா? அப்போ அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னா பதவி கலைக்கப்பட்டுரும். மறுபடியும் அடுத்த வேலைக்கு யாரை போடுறாங்களோ அவங்க தான் அமீர். அடுத்த போருக்கு உதாரணத்துக்கு ஒவ்வொரு பத்ரு போரில் யார் கொடி தலைமை தாங்கன்னா ஹம்சா ரலியல்லாஹு. புரியுதா? அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலேயும் மாறி மாறி கொடி வந்து கொடுப்பாங்க ரசூல்லா. அகல் போரில் யார் ஃபர்ஸ்ட் நாள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு கையில் கொடி கொடுத்தாங்க, ரெண்டாவது நாளும் அபூபக்கர் ரலியல்லாஹு கையில் கொடி கொடுத்தாங்க, மூணாவது நாள் அலி ரலியல்லாஹு கையில் கொடி கொடுத்தாங்க. புரியுதா? அப்போ 2 நாள் இவர் லீடரு, மூணாவது நாள் அலி ரலியல்லாஹு லீடரு. அப்போது லீடர்னு ஒருத்தர் வந்துட்டார்னா அவருக்கு பிடிக்கலைனாலும் லீடர் பிடிக்காத வேலை சொன்னாலும் செஞ்சவன். புரியுதா? அப்போ இந்த டிசிப்ளினை இன்னைக்கு வந்து உலகம் வந்து பார்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து உலகம் வந்து இன்னைக்கு வந்து பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் கலெக்டரு முதலமைச்சர் பேச்சா கேட்பார். கலெக்டர் பிஜேபிக்காரராகவே இருந்தாலும் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா முதலமைச்சருடைய பேச்சை என்ன பண்ணுவார்? கேட்டு தான் நடந்தாலும் வேற வழி இல்லை. இந்த டிசிப்ளினை 1400 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலா கொண்டு வந்தாங்க. அது ஈமானின் அடிப்படையில். அந்த காட்டு மிராண்டிகள்லாம் மிரட்டலாம் முடியாது. உன் மேலே ஆக்ஷன் எடுத்துருவேன் அப்படின்னா போய் எடுத்துக்க போயான்றுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நம்மளை மாதிரி ஆள்லாம் ஆர்டர் போட்டால் என்ன சொல்லுவாங்க? உன் மேலே நடவடிக்கை எடுக்க போய் எடுத்துக்கன்றுவாங்க. தலையை எடுத்துட்டு கையில் எடுத்துருவான். என்ன நடவடிக்கை எடுக்கிற அப்புறம் எடுத்துக்கோமா. அப்போ அவங்க எதுக்கு கட்டுப்பட்டாங்க? அந்த காட்டுவாசி அரபுகள் வந்து அவங்க எதுக்கு கட்டுப்பட்டாங்கன்னா அல்லாஹ்வுக்கு பயந்தாங்க. அந்த ஈமான் விஷயத்தை ஒன்றுபடுத்தி, அதாவது குரானை வந்து ஆழமாக மனசில் இறக்கிட்டாங்க. இறக்குனதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு? எல்லாமே குரான் ஆயிடுச்சு. குரானில் ஒன்று இருந்தால் மாற்றி எதுவுமே நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத ஆயிட்டாங்க. இப்படி நாமளும் முடிவு பண்ணி குரானின் படி வாழ ஆரம்பித்தா இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயம் என்ன ஆயிரும்? மறுபடியும் ஒன்று ஆயிரும். புரியுதா? அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அல்லாவின் கயிற்றை இறுக பிடித்து கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். மேலும் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்த அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருட்கொடைகளை நினைச்சு பாருங்கள். நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருந்த நேரத்தில் அவன் உங்களுக்கு இடையே உளப்பூர்வமான இணக்கத்தை ஏற்படுத்தினான். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? அல்லாஹ் கேட்டான், நீங்கள் ஒருத்தர் சண்டை போட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டீங்க? உங்களுக்கு இடையே உளப்பூர்வமான இணக்கத்தை அதை ஏற்படுத்தினான். மனசார நீங்கள் இன்னைக்கு சேர்ந்துருக்கீங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? நான் தான் உங்களுக்கு செஞ்சு விட்டேன் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? ஒரே லட்சியம். புரியுதா? எனவே அவனது அருளினால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். மேலும் நெருப்பு படுகொலியின் விளிம்பில் நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். அல்லாஹ் உங்களை அதிலிருந்து காப்பாற்றி விட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி புவாஸ்ன்னு ஒரு போர் நடந்துச்சு. யாருக்கு நடந்தது? அன்சாரிகள்லேயே 2 ஹவுஸ்க்கும் கஜரஜுக்கும் நடந்துச்சு. ஹவுஸும் கஜரஜும் சண்டை போட்டுச்சு. இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். புரியுதா? இந்த வாரம் அவங்களால பெரிய கையை அவங்க தூக்கிடுவாங்க, பதிலுக்கு அவங்க படையை எடுத்துகிட்டு போவாங்க, இவங்க ஓடிடுவாங்க காட்டுக்குள்ளே. மறுபடியும் கையில் சிக்க மாட்டாங்க. மறுபடியும் கையில் சிக்கும்போது இவங்க கொள்ளுவாங்க. புரியுதா? இப்படி கண்ணாமூச்சி நடந்துகிட்டே இருக்கும். பெரிய லெவலில் போர் நடக்கும்போது 2 ஊரும் அடிச்சுக்கும். அடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 300-400 டிக்கெட்டு மவுத்து போனதில் இவங்க வால் போச்சு, அவங்க வால் போச்சு. பிஸ்னஸ் வேலையை ஒட்டி விட்டுட்டு இதை பண்ணோம்ல, காசு போச்சு. புரியுதா? எல்லாம் போய் லாஸ் ஆகி நின்றுட்டுருப்பாங்க. அப்போ யூதர்கள் வந்து என்ன பண்ணுவானுங்க? உங்களுக்கு கடன் நாங்கள் கொடுக்குறோம், நீ அடுத்த வாரம் போய் இந்த வாரம் அடி விழுந்ததுக்கு நீ பழி வாங்குமா. அந்த பக்கமும் கடன் கொடுத்துருப்பான், அந்த பக்கமும் யூதன் கடன் கொடுத்துருப்பான். இவங்க 2 பேருக்கு அறிவு இல்லாமல் என்ன பண்ணுவான்? கோபம் இருக்குல்ல, எங்கள் அப்பனை கொண்டவன் விட மாட்டேன், எங்கள் அண்ணனை கொண்டவன் நான் விட மாட்டேன்ட்டு 2 பேர் வருவான். இப்போ அடுத்து என்ன ஆகுதுன்னா, இவங்க அப்பா பழி வாங்க வந்தான்ல கூட, இப்போ சித்தப்பாவும் மாமாவும் கம்பெனி கொடுக்க போயிட்டாரு. இப்போ என்ன போச்சு? அண்ணனை கொலி வாங்குறதுக்கு வந்தான்ல, இப்போ தம்பியும் மச்சானும் இப்போ கம்பெனி கொடுக்க போயிட்டாங்க. இப்போ இழப்புக்கு மேலே இழப்பு போயிட்டே இருக்குது. இது மாதிரி ஒரு பல சண்டை இவங்க பார்த்து பார்த்து பார்த்து
எப்போ பாரு இவங்க ஊரில் எப்போ வேணாலும் உயிர் பயம்தான். இந்த 4 மாதம் மட்டும்தான் ஊருக்குள்ளே நடமாட முடியும். எது அந்த போர் நிறுத்தம் இருக்குல்ல, 4 மாதம், அந்த ஹஜ்ஜுடைய மாதம், காபாவுடைய புண்ணியத்தில் அந்த ஒரு 4 மாதம் தான் நடமாட முடியும். அதுதான் கண்டிஷன். இப்படி கடைசியாக நடந்த போர் வந்து புவாஸ் போர். இந்த போரில் தான் அன்சாரி ஒருத்தர் சொல்கிறாரு, நபிசுல்லாசலம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் பெரிய பெரிய எங்கள் தலைவர்கள்லாம் செத்தாங்கன்ட்டு. அப்போ அதாவது அபுஜெயில் மாதிரி, அபு சுஃபியான் மாதிரி, என்ன இந்த மாதிரி இருந்த அங்கே லீடர்லாம் ஆல்ரெடி செத்துட்டாங்க. இல்லைன்னா ரசூலா இன்னும் எதிர்பார்ந்துருக்கும். அது அல்லாமல் அது ரூட்டு கிளியர் பண்ணி விட்றான். இப்படி சண்டை போட்டே இவங்க காசு போனதுனால இப்போ ரசூலா வந்ததில் ஒரு வகையில் இவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சு, மிகப்பெரிய ஒரு ஆறுதல் வந்துடுச்சு. ஏன்னா 2 பேருக்கு மத்தியில் சண்டையே இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ இவங்களுடைய அந்த வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி போக ஆரம்பிச்சு. அதுதான் அல்லாஹ் வந்து இங்கே சொல்கிறான், நீங்கள் எங்கே இருந்தீங்க, நெருப்பு படுகொலியில் இருந்தீங்க. நீங்கள் நெருப்புக்கு இப்போ அதாவது உங்களை நீங்களே எரிச்சிக்கிறவ போருங்கிறது நெருப்பு, புரியுதா? உங்களை நீங்களே அரிச்சிக்கிற அந்த அழிவு நெருப்பில் வந்து நீங்கள் இருந்தீங்க. அல்லாஹ் அதிலிருந்து உங்களை காப்பாற்றி விட்டான். நான் ஒரு நபி அனுப்புனேன், நீங்கள் 2 பேரும் இப்போ என்ன ஆயிட்டீங்க, ஒன்றாயிட்டீங்க. இப்போ என்னடா பிரச்சனை, இப்போ என்னடான்னு பார்த்தா அவ்வளோ பாசமாக நீங்கள் 2 பேரும் நடந்துக்கிறீங்க. இவ்விதம் அல்லாஹ் தன் சான்றுகளை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இதன் மூலம் நீங்கள் வெற்றிக்கான பாதையை அடைந்து கொள்ளக்கூடும் என்பதற்காக. எப்பவுமே காலங்காலமாக ஒரு நகரத்தை வாழ்கிறான் பாரு, அவனை வந்து நீ வந்து கொஞ்சமாவது பேசி பக்குவப்படுத்தலாம். அவனை இந்த காட்டுவாசிகளை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமைப்படுத்தவே முடியாது, புரியுதா? அது மாதிரி ஆயிரும். ஸோ அல்லாஹ், ஆனால் அந்த மாதிரி இருந்த அரபுகள், படிக்காத, பக்குவம் இல்லாத, எந்நேரமும் ரத்தம் ஓட்டி கொண்டிருந்த அந்த மக்களை அல்லாஹ் ஒன்றுபடுத்தி காட்டினானா, அப்போ குரான் மூலமாக அவங்களே ஒன்றானானா, அப்போ மற்ற எல்லாருக்குமே அது பாசிபிள். இருக்கிறதுலே கஷ்டமான குரூப் யாருன்னா நாடோடிகள் தான். அந்த நாடோடிகளையே குரான் பக்குவப்படுத்திருச்சு அப்படின்னா எல்லாரையுமே பக்குவப்படுத்த முடியுங்கிறது தான் அது நம்ம வந்து மெயினாக அதுலேருந்து பார்க்க வேண்டிய விஷயம். நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருந்திட வேண்டும். அவர்களோ நல்லவை புரியும்படி ஏவ வேண்டும், தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்க வேண்டும். எவர்கள் இப்பணியை புரிகின்றார்களோ உண்மையில் அவர்களே வெற்றியாளர் ஆவர். இப்போ இது அடுத்த ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் அல்லாஹ் யாருக்கு சொல்கிறான், மூமின்களுக்கு, அதாவது உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான். அந்த 3 வசனம், இதோட அந்த வசனம் மூமின்களுடைய இந்த மெயின் உம்மத்துனா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் வந்து இங்கே இதோட இந்த வசனத்தோட கம்ப்ளீட் ஆகுது. இப்போ அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது ஆர்டரை சொல்கிறான். அப்போ நன்மையின் பக்கம் அழுக்கக்கூடிய ஒரு குழுவினர், அவங்க என்ன பண்ணும், அவர்களோ நல்லவை புரியும்படி ஏவ வேண்டும். இப்போ 2வது தடவை மறுபடியும் நல்லதை பற்றி ரிப்பீட் பண்ணுறான்ல. அடுத்ததெல்லாம் சொல்கிறான், தீயவற்றிலிருந்து தடுத்த வண்ணம் இருக்க வேண்டும். இப்போ இது என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் அப்படிங்கிறது உம்மத்துங்கிறது ஒரு லார்ஜ் வால்யூமில் இருக்குது, புரியுதா? உம்மத்துங்கிறது கோடிக்கணக்கில் இருக்குது. இப்போ இன்றைய நவீன காலத்துக்கு ஒரு விளக்கம் பேசுவோம், அந்த விளக்கத்தை விட்டுரு, பழைய விளக்கம் விட்டுரு, இப்போ லேட்டஸ்ட் விளக்கம் பேசுவோம். என்னன்னா 200 கோடி பேர் இவ்வளோ பெரிய வால்யூமில் இருக்கிறாங்க. இதில் ஒரு குழு எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வந்து அல்லாஹ் உணர்த்திய அந்த அந்த சுமத்திய கடமைகள் இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க செய்யக்கூடிய அந்த பணி இருக்குல்ல, அந்த பணியுடைய சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்ட ஒரு கூட்டம் முதல்ல ஆக்டிவேட் ஆகணும். அப்போ அந்த ஆக்டிவேட் ஆகிற ஒரு கூட்டம் மீதி இருக்கிற உம்மத்தை எழுப்பணும், புரியுதா? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரசூல்லா நபி வந்தார், முதல்ல ரசூல்லா தாவா செஞ்சாங்க. ரசூல்லா தாவா செய்யும்போது ரசூல்லா தான் அந்த முதல் கூட்டம். நன்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு கூட்டம், அதாவது முதல்ல தொடங்கினது ஒரு நபர், அதுக்கப்புறம் 2, 3, 4, 5ன்ட்டு கடைசியாக என்ன ஆயிடுச்சு, ஒரு 125 பேர் ஆயிட்டாங்க. இப்போ இந்த 125 பேரும் என்ன பண்ணாங்க, நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய அந்த வேலையை செஞ்சுட்டே இருந்தாங்க. அது என்ன நன்மை, உங்களை எல்லாம் படைச்ச இறைவன் ஒருத்தர் இருக்கான், இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இன்னொரு வாழ்க்கை இருக்குது, இவர் அல்லாஹ்வுடைய தூதர். இப்போ இந்த 3 விஷயத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய முதல் வேலையை ஒரு கூட்டம் செஞ்சது. இப்படி வேலை கூப்பிட்டு ஆளுங்க வந்துட்டாங்க. வந்தவங்கள என்ன பண்ணுறது,
இந்த வந்த கூட்டத்தை ட்ரைனிங் பண்ணணும். இந்த உண்மைகள் குர்ஆன் சொல்லக்கூடிய மற்ற உண்மைகள் இருக்குல்ல, ஈமான்னா என்ன, மனிதர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வு இல்லை, புரியுதா, செல்வம்ங்கிறது அதாவது இந்த பூமி வாழ்க்கை வந்து நிரந்தரம் இல்லை, நம்ம இதை விட மறுமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ இந்த அடிப்படையில் அந்த மக்களுடைய ஆசைகள், அந்த பேராசை, பொறாமை, கொலை பண்ணக்கூடிய அந்த அந்த மோசமான எண்ணங்கள், பொய், இந்த ஏமாத்துக்கு வேலை, இது எல்லாத்தையும் விட அவங்களை தூய்மைப்படுத்தினாங்க. தூய்மைப்படுத்தி இந்த கூட்டத்தை வச்சு என்ன பண்ணாங்க, நன்மை ஏவுறது. நன்மை ஏவுறதுன்னு என்ன, ஒரு அரசாங்கத்தை இவங்க அமைச்சு அந்த அரசாங்கம் நல்ல விஷயத்த சொல்லும். இப்போ இன்றைக்கி அரசாங்கம் என்ன சொல்லுது, கெட்ட விஷயத்த சொல்லுது. அரசாங்கம் எப்போவுமே சொல்லிச்சுன்னா அது மக்களுக்கு என்ன ஆகும், சீக்கிரம் போய் சேரும். புரியுதா? எப்போவுமே குர்ஆன் சொல்லக்கூடியது என்னன்னா, நன்மை ஏவுற வேலையை சாதாரண மக்களும் செய்யணும், அதை விட முக்கியமாக யார் செய்யணும், அரசாங்கம் செய்யணும். அப்போ அரசாங்கம் செய்யும் போது என்ன நடக்கும், வேலை ஈஸியாக நடக்கும். புரியுதா? அதே மாதிரி தீமையை விட்டு தடுத்த வண்ணம் அந்த அரசாங்கம் இருக்கும். அப்போ இந்த தீமை, அதாவது நன்மை ஏவி தீமை தடுக்கணும் அப்படின்னா இதை அரசாங்கம் செய்யணும். அரசாங்கம் ஒரு நாளில் உருவாயிராது, அதுக்கு மிக நீண்ட ஒரு காலகட்டம் தேவை, நிறைய மக்கள் தேவை. இப்போ டிஎம்கேல எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, 1 கோடி பேர் இருப்பாங்க. அத்தனை பேர் இருக்க போய் தான் நீங்கள் டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. முதல்ல திமுக தொடங்கும் போது ஒருத்தர் ஐடியா தான் வந்துடும், ஒரு ஆளுக்கு தான் ஐடியா வந்துடும். புரியுதா? பிஜேபி உருவாக்கும் போது முதல்ல ஒரு ஆளுக்கு தான் ஐடியா வந்துடும். அப்போ அதெல்லாம் வந்திருக்குல்ல. அப்போ ஏன் மூமின்கள் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியல? ஏன்னா நமக்குள்ளே போட்டி, நமக்குள்ளே போகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் 1008 பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனையெல்லாம் மறந்துட்டு அவங்க ஒன்றா இருக்கிறாங்க. புரியுதா? அவங்களுக்கு இருக்கிற அந்த பக்குவம் கூட நமக்கு இல்லை. அப்போது அவங்கள விட நாம் பல 100 மடங்கு கேடு கட்டோம். ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிறோம், நாம் மேலான இருக்கிறோன்னு நினச்சிக்கிறோம். சில விஷயங்களில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நாமளே பெருமை அடிச்சுக்கிறோம். பாத்தியா, அவன் நின்று ஒன்று கடிக்கிறான், நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் அதை விட பியூரு, நாங்கள் ஒன்று கடிச்சு சுத்தம் பண்ணுறோம். எப்படி இதெல்லாம் வந்து திமிராக நம்ம இது பண்ணுறோம். நாம் உண்மையிலே யார் தெரியுமா, கேடு கட்டவங்க. ஏன், அவங்கெல்லாம் 1 கோடி பேர் ஒன்றா இருக்காங்க, நம்மளுக்கு 1 கோடி பேர் ஒன்றா இருக்காங்களா? அந்தந்த ஜமாத் ஒரே இந்த மொஹல்லா பள்ளிவாசல் சுன்னத் ஜமாத்தில் 2 மொஹல்லா காக்காது. சுன்னத் ஜமாத்திலே எடுத்தீங்கன்னா மேல் தெரு மஸ்ஜிது, கீழ் தெரு மஸ்ஜிதுன்னு வச்சுருப்பான். மேல் தெருவுக்கும் கீழ் தெருவுக்கு போட்டி இருக்கு. புரியுதா? சில மஸ்ஜிதெல்லாம் எந்த அளவுக்கு போட்டி இருக்குன்னா, இவன் லவுட் ஸ்பீக்கர் லைட்டாக வால்யூம் வச்சானா அவன் எக்ஸ்ட்ரா வைப்பான், இவன் 1 மணிக்கு தொலை வச்சான், அவனும் 1 மணிக்கே தொலை வைப்பான். அந்த மாதிரிலாம் கூட சில ஏரியாவில் இருக்கு. புரியுதா? இப்போ குர்ஆன் என்ன சொல்லுது, முதல்ல நன்மையின் பக்கம் ஏவக்கூடிய ஒரு டீம் உருவாகணும். அந்த டீமு மற்ற முஸ்லீம்கள் எல்லாருக்கும் அது தாவா செய்யணும். தாவா செய்யும்போது என்ன நடக்கும், எல்லா குழுவும், அதாவது எல்லாரும் என்ன ஆயிரும், அந்த தாவாவை ஏற்றுக்கிட்டான் எல்லாரும் நல்லவங்களாக மாறிடுவாங்க. இதன் மூலமாக என்ன ஆயிரும், ஜெயிச்சிருவாங்க. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். கடைசியாக என்ன சொல்கிறான், எவர்கள் இப்பணியை செய்கிறார்களோ உண்மையிலே அவர்கள் தான் வெற்றியாளர்கள். புரியுதா? அப்போது இதிலே வந்து இன்னொரு விஷயம் இருக்குது, தீமை தடுக்கிறோம்ல, தீமை தடுக்கிறதுலேயும் 3 லெவல் இருக்குது. ஒரு தீமையை தடுக்கணும்னு வச்சுக்கோ, எப்படி தடுப்பீங்க? முதல் விஷயம், அது தீமைன்னு தெரியணும். அதானே? தீமை தடுக்கிறன்ட்டு போய் நீங்கள் நன்மையை தடுத்துட்டீங்கன்னா, முதல்ல அறிவை ஏற்படுத்தணும், எதெல்லாம் தீமை அப்படிங்கிற புரிதல் ஏற்படுத்திக்கணும், நம்பர் 1. அப்போ அந்த புரிதல் வரும்போதே கூடவே அது தீமைன்னு தெரிஞ்சதுன்னா நமக்கு என்ன வந்துடும், மனசில் வெறுப்பு வந்துடும். இது தப்பான விஷயம், இதை நான் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இதுதான் ஈமானுடைய லெவல் 1. நம்பர் 2, அடுத்தது வாயில் சொல்கிறது. நீ மட்டும் புரிஞ்சுக்கிட்ட, பார்த்துக்கிற, புரிஞ்சுக்கிட்டு இருந்தது, இது வந்து கம்மி லெவல். அடுத்த லெவல் என்ன, இதெல்லாம் தப்பு, இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது, இது தப்பாக இருக்குது. அடுத்தது என்ன, வாயில் பேசுறது. இது பேசும்போது 4 பேருக்கு இது போய் மெசேஜாக போய் சேரும். இது லெவல் 2. லெவல் 3 என்ன தெரியுமா, மனசில் வெறுக்கிற, வாயிலையும் சொல்கிற. அடுத்தது அதை எப்படி இல்லாமல் பண்ணுறது, அதுக்கு நீ பிளான் பண்ணுறது. ஒன்றை மாதிரியே 10 பேர் கூட்டாளியாக உருவாக்குறது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அதை ஒரு கட்சியாக உருவாக்குறது. அந்த கட்சியை வச்சு நீ என்ன பண்ணுறது, அதிகாரத்தை வாங்கிறது, அதிகாரத்தை பெற்று அதுக்கப்புறம் அந்த தீமையை இல்லாமல் பண்ணுறது. ஏன்னா சில தீமைகள் நீ ஒழிக்கணும்னு விரும்பினாலும் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் ஒழிக்க முடியும்.
இப்போ நீ சாராயம் குடிக்காமல் இருக்கலாம், யாரும் சாராயம் குடிக்க கூடாது, இனிமே இந்த தெருவில் சாராய கடை இருக்கக்கூடாதுன்னா உனக்கு என்ன வேணும்? அந்த இடத்துல உக்காந்துட்டு நீ பேசினா தான் உன்னால் என்ன பண்ண முடியும்? இது பண்ண முடியும். அதுக்குன்னு இப்போ இருக்கிற இந்த இந்தியாவில் இப்போ ஒரு எலெக்ஷன் சிஸ்டம் நடக்குது. இந்த சிஸ்டத்தில் போய் இதில் ஜெயிச்சு இதில் எம்எல்ஏ எம்பி ஆகி உன்னால் தீமை தடுக்க முடியுமானா முடியாது. அதுக்கு நிறைய, அதாவது உலகம் ஒத்துக்கொண்ட வன்முறை இல்லாத, புரியுதா, வன்முறை இல்லாத அகிம்சை வழியில் அதிகாரத்தை பெறுவதற்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு, புரியுதா. மக்களுடைய கோரிக்கைகள் மூலம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து, புரியுதா, மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எந்த விதத்திலும் அந்த மாற்றத்தை என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். அதுக்கு நாம என்ன பண்ணணும்? மக்கள்கிட்ட இதெல்லாம் தீமையாக இருக்குங்கிற பிரச்சாரத்தை நாம் செய்யணும். இது பெரிய வேலை, புரியுதா. நீ 100 பேரை சந்தித்து செய்கிறேன்னு வச்சுக்கோ, அவங்க ஒரே ஒரு நியூஸ் சேனலில் ஆடு கொடுத்தாங்கன்னா அவங்க 1,00,000 பேர்த்துக்கு சொல்லிடுவாங்க அது சரின்ட்டு. நீ தப்புன்னு எதை சொல்கிறியோ அப்போது நீ 100 பேர் செஞ்சால் பத்தாது, 1000 பேர் செய்யணும், 10,000 பேர் செய்யணும். அப்போ தான் நாம் பதவி அதிகாரம் இல்லாத ஒருவருடைய குரல் மக்கள்கிட்ட எப்போ போகும்? பெரிய நம்பரில் ஆட்கள் தொண்டர்கள் போய் பணியாற்றினா தான் போகும். அப்போ பெரிய லெவலில் தொண்டர்கள் இன்றைக்கி நமக்கு இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க. ஆனால் வெட்டி வேலை செஞ்சுட்ருக்காங்க. யார்? முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைக்குவதற்காக ஒரே லட்சியமாக கொண்டு ஒரே மாதிரி உழைச்சோம்னா நம்மளாம் என்ன ஆயிடுவோம்? குரானை அல்லாஹ்வுடைய கயிறை பிடிச்ச அந்த மனிதராக மாறுவோம். அப்படி மாறும்போது இந்த உலகமும் நல்லதாக மாறிடும். அப்போ நாம் போய் இன்னொரு இடத்துல போய் இன்றைக்கும் முஸ்லீம் இன்றைக்கி அரசியலில் வரான். எதுக்கு வரான்? அசிங்கமாக இருக்குது. எதுக்கு வரான்? எனக்கு ஏதாவது கொடுங்கன்ட்டு வரான். இன்றைக்கி என்ன எதுக்கு வரான்? எனக்கு மெடிக்கல் சீட்டு வரல, எனக்கு வர வேண்டியது வரலைன்னா. இன்றைக்கும் முஸ்லீமுக்கு மற்ற தீமையெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்றைக்காவது முஸ்லீம்கள் வாயிலிருந்து இந்த மதுக்கடைகளை ஒழிக்கிறதுக்காக போராட்டம் அறிவித்து பார்த்துருக்கியா? முஸ்லீம் ரோட்டில் போராடுறேன்னா என்ன அர்த்தம்? அவனை யாராவது ஒருத்தன் அடிச்சிருப்பான். எங்கேயாவது அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்கும். முஸ்லீம்னால இன்றைக்கி பொது ஜனம் எப்படி பார்க்குறாங்க? கேவலமாக பார்க்குறாங்க. சுயநலவாதி. எந்த பொது பிரச்சனையும் இவங்க வரமாட்டாங்க. இதுக்கு ஒரு மேட்ரு, இவங்க சொல்கிற போராட்டம் நமக்கு தேவையில்லைன்னு வச்சுக்கோ. அது வேறு வழி இருக்குது. நமக்கு ரசூல்லா கற்றுக் கொடுத்த ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் போய் நாம் எந்தெந்த தீமைக்காக எப்படி குரல் கொடுக்கணுமோ அந்த விதத்தில் நாம் குரல் கொடுக்க முடியும். அதுக்கு முதல்ல முஸ்லீம்கள் தங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கசப்புகளை ஒதுக்கிட்டு ஒன்றுபடணும். இந்த வேலைக்காக ஒன்றுபடும் போது எல்லாமே நடக்கும். அதுக்கு நிறைய ஆள் பலம் தேவை. அந்த ஆள் யார் உருவாக்கி கொடுப்பா? குரான் உருவாக்கி கொடுக்கும். எப்போ குரான் உருவாக்கும்? குரானுக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு முஸ்லீமும் வாழ ஆரம்பித்தா எல்லா முஸ்லீமும் ஒரே மாதிரி இருப்பான். அவங்களுக்குள்ள பிரச்சனையே இருக்காது. பணக்காரனும் இருப்பான், ஏழையும் இருப்பான், வெள்ளையும் இருப்பான், கருப்பனும் இருப்பான், குண்டனும் இருப்பான், ஒல்லியாகவும் இருப்பான். ஆனால் எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க, சஹாபாக்கள் மாதிரி. புரியுதா? எல்லாருக்கும் ஒரு வேளை வரும்போது எவர்கள் தம்மிடம் தெளிவான அறிவுரைகள் வந்த பின்னர் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு பற்பல பிரிவினராய் சிதறுண்டு விட்டார்களோ அவர்களை போல் நீங்களும் ஆகிவிடாதீர்கள். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யார் நான் தெளிவாக சொன்னதுக்கப்புறம் இதுதான் உங்கள் வேலைன்னு புரிய வச்சதுக்கப்புறம் அதை செஞ்சு காமிக்க ஒரு ரசூல் அனுப்புனதுக்கப்புறம் அந்த ரசூல் ஒரு தோழர்களை உருவாக்குனதுக்கப்புறம் அவர்களிடத்துல 23 வருஷம் வேலை செஞ்சதுக்கப்புறம் அந்த தோழர்கள் அதுக்கப்புறம் 30 வருஷம் அவங்களும் வாழ்ந்து காமிச்சதுக்கப்புறம் அந்த வரலாறுகள் உங்களுக்கு பாதுகாக்கப்பட்டதுக்கும் அப்புறம் அந்த புக்கெல்லாம் உங்கள் லைப்ரரியில் வச்சுக்கிட்டதுக்கும் அப்புறம் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. புரியுதா? நாங்கள் பிறந்தது இந்தியாவில் பிறந்தோம், நாங்கள் அமெரிக்காவில் பிறந்தோம், நாங்கள் பிறந்தது சைனாவில் பிறந்தோன்னு சொல்லி ஏதோ ஒரு டுமில் விட்டுட்டு அந்தந்த ஊரில் என்னென்ன அரசியல் நடந்துகிட்ருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டிங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், அந்த மாதிரி நீங்கள் ஆயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான் அவர்களுக்கு மறுமை நாளில் மாபெரும் தண்டனை உண்டு. இவ்வளோ தெளிவாக நான் கிளாஸ் நடத்துனதுக்கப்புறமும் நீங்கள் உங்கள் சௌரியத்துக்கு வாழ்ந்தா உங்களுக்கு மாபெரும் பெரிய அடி உங்களுக்கு கயாமத்தில் இருக்குது. இன்றைக்கி முஸ்லீம் ரொம்ப தெனாவட்டாக இருக்கிறது என்ன? களிமா சொல்லியிருக்கோம், 5 நேரம் தொழுகிறோம், எங்கள்கிட்ட நோன்பு இருக்குது, நாங்கள் உம்ரா செய்கிறோம், நாங்கள் ஹஜ்ஜு செய்கிறோங்கிறான். இவன் தான் பெரிய நரகத்துடைய அடித்தட்டுக்கு மறுமை நாளில் இருப்பான். எதுக்காக? ரசூல்லா சொன்ன அந்த போதனைகளை
குர்ஆன் சொன்னக்கூடிய அந்த மிஷனை தூக்கி ஓரம் போட்டதுனால. அது சாதாரண குற்றம் கிடையாது. அல்லாஹ் தானே சொன்னான் தொழுவ சொல்லி, இல்லைன்னா நரகம்னு இல்லை. இப்போ இதையும் சொல்கிறான்ல, நன்மையின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு குழுவினர் உங்களிடையே இருக்க வேண்டும். எங்கே இருக்காங்க அந்த குழுவினர்? இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, தொழுகை கூப்பிட்றாங்கல்ல ஒரு குரூப்பு, சுபு தொழுதுட்டு வந்துட்டு ஒரு குரூப் வருது இல்லை, தொழுகு வர்றாங்க, வாங்க தொழுகைக்கு வாங்கன்ட்டு. அப்போ நன்மை தொழுகை நல்ல விஷயம் தானே. இப்போ நன்மையின் பக்கம் அழைச்சாச்சு இல்லை, ஆயிடுச்சு இல்லை பாய், பிற தெரிஞ்சிருச்சு பாய், நாளையிலேருந்து நோன்பு வைக்கலாம் பாய் சொல்லிட்டார்ல ஒருத்தர். இப்போ நன்மையின் பக்கம் அழைச்சிட்டாங்களா அப்படின்னு இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ இஸ்லாத்தில் ஒரு நன்மையின் பக்கம் அழைச்சிட்டா பத்தாது, இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து நன்மைகளின் பக்கமும் அழைக்கணும். அப்போ அல்லாஹ் அதில் சொல்கிறது என்ன அப்படின்னா, நல்லது ஏவணும் தீமையை தடுக்கணும். அப்படின்னா ரசூல்லா போன மெத்தடில் போய் தடுக்கணும். ரசூல்லா எங்கேயும் போய் சாராய கடை வெளியே நின்று நோட்டீஸ் கொடுக்கல. அதிகாரத்தில் வர்ற வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க. அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் நாளையிலேருந்து சாராயம் பேண்டுன்னு நாங்கள் தடையாச்சு. இந்த வடிவத்தில் தான் நாமளும் தடுக்கணும். புரியுதா? அப்போ இது அல்லாஹ் என்ன சொல்கிறான், எவர்கள் தம்மிடம் தெளிவான அறிவுரைகள் வந்த பின்னரும் தங்களுக்குள் கருத்து வேறுபாடு கொண்டு பல பிரிவினராக சிதறுண்டு விட்டார்களோ அவர்களைப் போல் நீங்களும் ஆகிவிடாதீர்கள். எதனால் இவங்க தனித்தனியாக சிதறின்னு போனாங்க? பெரிய வேலையை தூக்கி போட்டுட்டாங்க. சின்ன சின்ன பிரச்சனை இருக்குல்ல, அதை பெருசு பண்ணிக்கிட்டாங்க. புரியுதா? யூதர்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன? கொழுப்பு சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, அவங்களுக்குள்ள பிரச்சனை. அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, இது சாப்பிடலாமா கூடாதா, இப்படி இருக்கலாமா கூடாதா. புரியுதா? நெஞ்சில் கட்டுறதா தொப்புள்ள கட்டுறதா, இதுக்கு ஒரு டீமு, அதுக்கு ஒரு குரூப்பு, இந்த குரூப்புக்கு அந்த குரூப்பு கண்டா ஆகாது. இப்போ இன்றைக்கி நம்ம மாதிரி தௌஹீத் ஜமாத்து சுன்னத் ஜமாத்து கண்டா ஆகாது, சுன்னத் ஜமாத்து தௌஹீத் ஜமாத்து கண்டா ஆகாது, ஷியாவுக்கு சன்னியை கண்டா ஆகாது, சன்னிக்கு ஷியாவை கண்டா ஆகாது. புரியுதா? இப்படி பல பல குரூப்புகளில் போட்டு நம்ம அடிச்சுக்கிட்டோம். அதுதான் எல்லாம் சொல்கிறான், எல்லோரும் சேர்ந்து எனக்கு வேலை செய்யுங்கடான்னா எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்போ 10 பேரை அனுப்பி போய் அங்கே ஒரு டேபிள் இருக்குது, 200 கிலோ டேபிள் தூக்கிட்டு வான்னு சொல்லி முதலாளியும் அனுப்புகிற. இந்த போனவன் என்னங்கிறான், 10 பேரும் அடிச்சுக்கிறான். என்னங்கிறான், ஒருத்தன் அத்தர் பூசியிருக்கிறான். அந்த அத்தர் இன்னொருத்தனுக்கு தலைவலிக்குதாம்மா. இந்த அத்தர் பூச வேணான்றான். அவன் என்னங்கிறான், டீ சாப்பிட்லான்னா. இன்னொருத்தன் என்னன்னா, இல்லை காஃபி தான் சாப்பிட்ணும் அப்படின்னா. இது ஒரு பஞ்சாயத்து ஆகிப்போச்சு. அடுத்தது அந்த 10 பேர் இல்லையா, சமோசா சாப்பிட்லான்னு ஒரு குரூப்பு, இல்லை வேணாம் வடை சாப்பிட்லான்னு ஒரு குரூப்பு, அதில் ஒரு பஞ்சாயத்து. கடைசியாக என்ன ஆகிப்போச்சு, குஸ்கா சாப்பிட்லாமா பிரியாணி சாப்பிட்லாமான்னு ஒரு பஞ்சாயத்து. எல்லாம் ஆகிப்போச்சு. ஓனர் கொடுத்த காசில் ஒரே தகராறாக நடக்குது. ஓனர் பார்க்குற டேபிள் வரமாட்டேங்குது. எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு? 1400 வருஷம் ஆச்சு. ரோட்லேயே நிற்கிது டேபிள். ரசூல்லா கொண்டாந்து வாசல் வரைக்கும் இறக்கி விட்டு போயிட்டாங்க. ரசூல்லாவும் சஹாபாக்களும் டெம்போலேருந்து கொண்டாந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. எங்கேருந்து? டெல்லியிலேருந்து கொண்டாந்து வாசல் வரைக்கும் வச்சுட்டு போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே எடுத்து வைங்கடான்னு நாங்கள் எங்களை. இதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருச்சு? அவங்க 23 வருஷத்தில் டெல்லியிலேருந்து கொண்டாந்து வாசலில் வச்சுட்டாங்க தீனுங்கிற டேபிளில். நாம் அந்த டேபிளில் நிறுத்தி வச்சுட்டு என்னங்கிறோம், எங்களுக்கு இவங்களுக்கு சண்டைங்க. இந்த சண்டை மூடிட்டும் பாருங்கள், அதுக்கப்புறம் தூக்கி உள்ளே வைக்கிறோம். அப்புறம் கடைசியாக என்ன ஆகி போச்சு, ஒரு 2-3 தலைமுறை போக போக அடிச்சுக்கிட்ட சண்டையில் டேபிள்னு ஒன்று இருக்கிறதே மறந்து போச்சு. இப்போ இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிற முஸ்லீம்களுக்கு என்ன, அல்லாஹ் கொடுத்த அந்த ரசூல்லாவுடைய மிஷன் இருக்குல்ல, அதுவே மறந்து போச்சு. இன்றைக்கி நமக்கு ஞாபகம் இருக்கிறதெல்லாம் என்ன, சண்டையில் நம்ம சண்டையில் எப்படி ஜெயிக்கணுங்கிறதெல்லாம் நாம் யார், கில்லி. இப்போ நம்மளை தோக்கடிக்கவே முடியாது. புரியுதா? அப்போ அந்த இதில் நாம் ஆகிட்டோம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், பனி இஸ்ராயல்கள் இப்படி தான் பண்ணேன். அப்போ சின்ன பிரச்சனையில் அடிச்சுக்கிட்டு பெரிய வேலையை தூக்கி போடுறது. அந்நாளில் சிலரின் முகங்கள் மகிழ்ச்சியால் மின்னி கொண்டிருக்கும். அப்போ அல்லாஹ் இங்கே மறுமையில் வேதனை இருக்குன்ட்டான்ல, இப்போ மறுமையில் என்ன இவங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, அப்படியே முஸ்லீம்களும் அதில் தான் ஜாயின் பண்ணும். ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகள் அப்படி தான் இருக்குது. அந்நாளில் சிலரின் முகங்கள் மகிழ்ச்சியால் மின்னி கொண்டிருக்கும், மற்றும் சிலரின் முகங்களோ துயரத்தால் கருத்து போயிருக்கும். எவர்களுடைய முகங்கள் கருத்திருக்குமோ அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை எனும் அருட்கொடையை பெற்றுக்கொண்ட பின்னர் நன்றி கொள்ளும் போக்கினை மேற்கொண்டீர்கள் அல்லவா? இவ்வாறு நீங்கள் நன்றி மறந்து வாழும் போக்கினை மேற்கொண்டதால் இப்பொழுது நரக வேதனையை சுவையுங்கள் என்று கூறப்படும். சிலவ இங்கே கருப்பாக இருக்கிறோம் வெள்ளையாக இருக்கிறோம். இங்கே கருப்பாக இருக்கிறவங்களாம் கெட்டவனா, வெள்ளையாக இருக்கிறவங்களாம் நல்லவனா, எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் மறுமை நாளில் வெள்ளையாக இருக்கிறவன் நல்லவன், கருப்பாக இருக்கிறவன் கெட்டவன்.
புரியுதா? இங்கே கட்டங்கரையல்னு இருக்கிற பிலால் ரலியானும் நாளைக்கு மறுமையில் எப்படி இருப்பார்? வெள்ளை வெளேர்னு இருப்பார். வெள்ளை வெளேர்னு இருக்கிற அபூஜஹில் நாளைக்கு மறுமையில் எப்படி இருப்பான்? கண்ணங்கரையல்னு இருப்பான். புரியுதா? அதுதான் அல்லாஹ் இங்கே இதெல்லாம் குரான் பேசக்கூடிய உண்மை. இப்போ குரான் சொல்லுது இப்படி முகங்கள் கருத்து சில பேர் இருப்பாங்க. அந்த முகம் கருத்து இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே இதாக ஃபீல் பண்ணிருப்பாங்க, ஏன் இப்படி இருக்கீங்க, அப்படி ஏன் அப்படி இருக்காங்கன்னு அவங்கள பார்த்து சொல்லுவான் அல்லாஹ். அந்த மலக்குகள் சொல்லுவாங்க, நீங்கள் நம்பிக்கை எனும் அருட்கொடையை பெற்றுக்கொண்ட பின்னர் நன்றி கொள்ளும் போக்கினை மேற்கொண்டீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முஸ்லீம்கள்னு அர்த்தம். ஈமான் கொண்டதுக்கப்புறம் நீங்கள் காஃபிராக போயிருக்கீங்க. ஈமான் கொண்டதுக்கப்புறம் உங்கள் வேலை உல்ட்டா 10ஆம் நம்பர் வேலையாக இருந்திருக்கு. ஈமான் கொண்டதுக்கப்புறம் உங்கள் வேலை உல்ட்டா வேலையாக இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ இங்கே முஸ்லீம் அல்லாதவர்களை பார்த்து இது பேசவே இல்லை. ஸ்பெஷலாக முஸ்லீம் நரகவாசி முஸ்லீம்களை பார்த்து பேசுது. யார் நரகத்துக்கு போவா? முன்னாடி இப்போ 3 ஆயத்து அல்லாஹ் சொன்னான்ல, குரானை பற்றி பிடிக்காமல் விட்டவன், குரான் சொல்லக்கூடிய மிஷனை விட்டவன், நன்மை ஏவி தீமை தடுக்காமல் இருந்தவன், முஸ்லீம்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டவன், இவங்கெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். எவர்களுடைய முகங்கள் மின்னிக் கொண்டிருக்குமோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளில் இருப்பார்கள், மேலும் அதிலே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். அவங்க யாருக்கு மூஞ்சிகள் பிரகாசமாக இருக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க. அவர்கள் சொர்க்கத்தில் தங்கி இருப்பாங்க. இவை அல்லாவின் அருளுரைகள். இவற்றை நாம் மிக சரியாக உமக்கு எடுத்துரைக்கு கொண்டிருக்கிறோம். ஏனெனில் அல்லாஹ் அகிலத்தாருக்கு கொடுமை புரிய நாடுவதில்லை. இப்போ இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அறிவுரைகள். அப்போ அல்லாஹ் இதுங்க என்ன சொல்கிறான்? நான் உங்களை அடிக்கணும்னு ஆசைப்படலடா, ஏதோ நான் உங்களை போட்டு எப்படா சிக்குவீங்க, உங்களை நாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணல. நல்லா தெரியுது நீங்கள் ஃபெயில் ஆகிற மாதிரி, இப்போவும் பார்த்துட்டு தானே இருக்கான் அல்லாஹ். அதனால் அல்லாஹ் என்ன பண்ணுறான்? நபிமார்களாக அனுப்புகிறான். அனுப்பி உங்கள் போயிட்டுருக்கிற பாதை சரியில்லை, சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறான். சரி, ரசூல்லா வரைக்கும் நபிமார்கள். அதுக்கப்புறம் நல்ல நல்ல உலமாக்கள், நல்ல நல்ல உலமாக்கள் வரலாற்றில் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. இப்போ நம்ம காலத்தில் கடைசியாக நம்ம சந்தித்த உலமாக்கள் யார்? மௌலானா மௌதூதி, அல்லாமா இக்பால், இஸ்ரார் அஹமது, சையத் குத்தூப், இது மாதிரியான இன்னும் ஏகப்பட்ட பேர், அபுல் ஹசன் நதுவி, நமக்கு தெரிஞ்ச பாப்புலர் உலமாக்கள் சொல்கிறேன். எத்தனையோ உலமாக்கள் இருப்பாங்க, மஸ்ஜிதுகளில் இருப்பாங்க. புரியுதா? இப்போ இங்கே உட்காந்து நாம் 3 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம். புரியுதா? அது மாதிரி ஏகப்பட்ட பேர் எங்கெங்கேயோ அல்லாஹ்வுடைய உபதேசங்களை எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. நம்ம மட்டும் இல்லை. இப்போ இந்த சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே யாருடைய பேச்சை உனக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க? அல்லாஹ்வுடைய பேச்சை ஞாபகப்படுத்துகிறாங்க. அப்போ விஷயம் என்ன? அல்லாவே ஞாபகப்படுத்துகிறான்னு அர்த்தம். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தால் நான் இங்கே உன்கிட்ட சொல்ல முடியாது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல்லாட்ட சொல்லாமல் இருந்திருந்தால் நான் உன்கிட்ட சொல்ல முடியாது. ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அவங்க புக்காக போட்டு கொடுக்காமல் இருந்தால் நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. அப்போது இந்த செய்தி அப்படியே ரிவர்ஸில் போச்சுன்னா முதல்ல சொன்னவன் யார்? அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தான் உனக்கு அட்வைஸ் பண்ணுறான். இப்போ இந்த அட்வைஸ் பார்த்துட்டு நாளைக்கு காலையிலேருந்து உன் லைஃப்பை மாறலை அப்படின்னா அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அப்புறம் அங்கே மூஞ்சி கருப்பாக இருக்குன்ட்டுலாம் ஃபீல் பண்ணாது. நான் ஆள் வச்சு சொன்னேன்னா இல்லையா? நான் ஜிப்ரீலை வச்சு, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சு, சஹாபாக்களை வச்சு, அங்கேருந்து 4 பேரை வச்சு, உங்கள் அப்பா மூலமாக உங்கள் சித்தப்பா மூலமாக மெசேஜ் வந்துச்சா இல்லையா? புரியுதா? என் மெசேஜ்னு தெரிஞ்சு தானே கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எந்திரிச்சு உன் வேலையை பார்த்த. நீ சோம்பேறித்தனத்தினால பண்ணியோ இல்லை திமிரில் பண்ணியோ தெரியாது. டேபிள் ரோட்டில் தானே கிடக்கு. புரியுதா இல்லையா? டேபிள் சேரல இல்லை, நான் கொடுத்த வேலை முடியல இல்லை. அப்போ நீங்கள் நாசமாக போகிறது உறுதி. வானங்கள் பூமி இவற்றில் உள்ள அனைத்து பொருட்களின் உரிமையாளன் அல்லாவே ஆவான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உங்களெல்லாம் வச்சு தான் நான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு சோதனை, எக்ஸாமுக்காக உங்களை வச்சு வேலை செய்கிற மாதிரி நான் ஒரு எக்ஸாம் செட் பண்ணியிருக்கேன். புரியுதா? இதில் என்னால் முடியலைன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. இது வானம் பூமி எல்லாத்துக்கும் நான் தான் உரிமையாளன். மேலும் எல்லா விவகாரங்களும் அல்லாவிடமே திரும்ப கொண்டு வரப்படுகின்றன. எல்லா விஷயமும் எங்கே போகுது? அல்லாவிடத்தில் தான் போகுது. அதனால் எனக்கு ஏதோ உபகாரம் செய்கிறதா நீங்கள் நினச்சிக்காதீங்க. போதும், இது நாளைக்கு பார்ப்போம். வாக்கிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.